20,000 ஏரிகள் காணாமல் போயிடுச்சு. இது மாதிரி முட்டா பசங்க வந்து இந்த ஏரிகளில் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு அப்படிதான் போகுது ஏரிங்கள்லாம். நான் எப்பயுமே இப்படி பேச மாட்டேன். இதை எதிர்த்து நான் கேஸ் போட்டேன், வழக்கு போட்டேன், மனு கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒன்று முட்டாளாக இருக்கணும், இல்லை காசு லஞ்சம் வாங்குற ஊழல்வாதியாக இருக்கணும். அங்கே பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஏரியில் கட்டினா சுற்றி இருக்கிற இடம்லாம் விலை ஏறிடும். அதான் இன்னும் ஒரு 6 மாதம் தான், அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி வரப்போகுது, அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன. இதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்ததுனால. அதுவும் இந்த மாவட்டம் என்ன, விழுப்புரம் மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம்? வானம் பார்த்த பூமி, இங்கே தொழிற்சாலை கிடையாது. இப்போ தான் ஏதோ ஒரு சிப்காட்டுன்னு ஏதோ கொஞ்சமாக அதுவும் பாதி நிறுத்திட்டான், வேலையை நிறுத்திட்டான். இன்னொன்று நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற சிப்காட்டில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலன்னா அதை மூடிட்டு போவானா? எதுக்கியா உங்களுக்கு நாங்கள் நிலம் கொடுத்தோம்? எங்கள் நிலத்தை எதுக்கியா உனக்கு கொடுத்தோம்? இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கணும், அதுக்காக தான் கொடுத்தோம். நீ இங்கே கொடுக்காம நீ கண்டிஷன் வைக்கிற. என்னையா கண்டிஷனு?